கும்பம்னா ரொம்ப இப்போ பிரமாதமான டைம்யா உனக்கு எக்கச்சக்கமாக வரும். இப்போ ஆரம்பிச்சு தான் கடன் இன்னும் முடியல. கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரம் இன்னொரு லட்சத்தில் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்களா? கும்பராசி மட்டும் சொன்னால் நான் நிற்பேன். ஏன்னா நம்மதாச்சு அதை கேட்டுக்கலான்னு எல்லாரும் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நீ தான் கேட்க உங்கள் ஆட்டம் பெரிய ஆட்டம்னு. ராசின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலும் மனமும் சொல்கிறது. நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் மட்டும்தான். பூரட்டாதி 3வது பாதத்தில் சந்திரன் இருக்காரா? இல்லை, லக்னம் ஸ்டார்டிங்கா? எனக்கு சந்திரன்லாம் எங்கே இருக்கான்னு தெரியாது. பூரட்டாதி கும்ப லக்னம் கும்ப ராசி தானே சொல்கிறீங்க? சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எந்த ஊர் சார்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க ஐயா. ஓ, சென்னை. இப்போ நான் தங்கி இருக்கிறது வந்து வடபழனியில் ஒரு ஆசிரமம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். எங்கே இருக்குது? வடபழனிக்கு கோயில் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வச்சுருக்கேன். நம்ம கோயில் பார்த்து எங்கள் வீடெல்லாம் இருக்குது, ஆளுங்க இருக்காங்க, கேட்டுக்கலாமேன்றது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஜாதகம் பார்க்குறாங்கல்ல? ஆமாங்க ஐயா. என்னுடைய ஒரே ஜாதகத்தை 7 பேர் 7 விதமாக சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போ அதை எது கரெக்டு நம்ம எடுத்துக்கிறதுன்னு புரியல. சரிங்க. எப்படின்னா 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் பிறந்திருந்தா கூட ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் 8:30 மணின்னு சொன்னீங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. அப்போ அவங்க சொல்லுவாங்க கும்பம்னா ரொம்ப இப்போ பிரமாதமான டைம்யா உனக்கு, எக்கச்சக்கமாக வரும். இப்போ ஆரம்பிச்சு தான் கடன் இன்னும் முடியல. கடனாகத்தான் பணம் வருதே ஒழிய ஒழுங்காக உழைச்சதுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இதை நம்புறதா வேணும். ஏன்னா நான் பார்த்தேன். புரியுதுங்க, புரியுது. என் ஃபோனில் எல்லாருமே அவங்கவுங்க விஷயம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை சொன்னாங்க கும்பராசி மட்டும் சொன்னால் நான் நிற்பேன். ஏன்னா நம்மதாச்சு அதை கேட்டுக்கலான்னு எல்லாரும் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நீ தான் கேட்க உங்கள் ஆட்டம் பெரிய ஆட்டம்னு. அந்த எப்பயுமே இருக்குது என் ஆட்டம். ஆனால் அதில் இந்த இது என்ன சொல்கிறாங்க, இது பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ராசி அப்படின்னும் போதுங்க உடலும் மனம் தான் ராசி. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. இப்போ சந்திரன் எங்கே நிற்கிறார்? எல்லாருக்குமே கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரம் இன்னொரு லட்சத்தில் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்களா? ராசின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலும் மனமும் சொல்கிறது. நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க 9லேருந்து 9:30 அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னமே மாறிவிடும், லக்ன நட்சத்திரமே மாறிவிடும். அங்கே இப்போது ஒரு ஜாதகர் பிறக்கும் போதே வந்து இந்த கர்மாவை தான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த உணவை தான் சாப்பிடுவார்னு ஒரு விஷயம் இருக்குது, இது சம்பந்தமான உறவு முறைகள் தான் உதவாங்குவார்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 9 நவகிரகம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 பாதங்களும் அது உள்ளே தான் இருக்குது. அப்போ எந்த பாதத்தில் பிறந்தாருன்றது லக்னத்தில், அந்த பாதத்தை பிறக்கும்போது ஒரு 4-5 கேள்வி கேட்குறது. நான் எந்த ஜாதகர் இருந்தாலும் ஒரு 4-5 கேள்வி கேட்பேன். உங்களுடைய உணவு முறை இந்த மாதிரி இருக்கா, இது சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிச்சலாம், இந்த உறவுகள் மூலிமா நீங்கள் பிரச்சனை அனுப்பலாம், அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிச்சலாம். 5 கேள்வி கேட்கும்போது நான் வந்து இந்த டேட்டை நம்புவேன். யாராக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற டைமை என்னால் நம்ப முடியாது. நான் நம்புறதே இல்லை. ஏன்னா டாக்டர் வாட்ச் அந்த நேரத்தில் 5 நிமிஷம் ஜாஸ்தியாக இருக்கலாம், 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கலாம். அப்போ 9லேருந்து 9:30 பூரட்டாதி நட்சத்திரம் தான் அப்படின்னா என்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ இந்த 9 இருக்கலாம், 9-10 இருக்கலாம், 12 இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வித்தியாசத்தில் என்ன ஆகிடும், ஒரு நட்சத்திர பாதமே மாறி போயிடும். இப்போ அதை பேஸ் பண்ணி அது சரியாக கணிக்காமல் ஜாதகம் சொல்கிறது வந்து சரியான பலனை கண்டிப்பாக தராது. எனக்கு இவ்வளோ கிளியராக நீங்கள் பேசுவீங்க தெரிஞ்சுருந்தா என் ஜாதகத்தை கொண்டாந்துருப்பேன். நான் வரேங்க என் வீட்டு. ஏன்னா எல்லாத்தையும் கேட்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க. சரின்னு விட்டுட்டேன் நான். கண்டிப்பாக தராதுங்கய்யா. இப்போ 9 பாதம் இருக்கு இல்லையா? இப்போது என்ன லக்னம் நீங்கள்? கும்பராசி கும்ப லக்னம். சூப்பர். கும்பராசி கும்ப லக்னம். ஓகே. கும்ப லக்னத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து இது வாட் இஸ் இட் 3 பாதம் தான் இதில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் என்ன எத்தனை மொத்தம் இது இருக்குது? மொத்தம் 9 பாதம் வரும். இல்லை, ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் வரும். அந்த 3 பாதத்தில் 3வது பாதம். நான் 3வது விஷயம் ஒன்று சொன்னீங்க. 3வது பாதம் பூரட்டாதி 3வது பாதத்தில் சந்திரன் இருக்காரா? இல்லை, லக்ன ஸ்டார்டிங்கா? எனக்கு சந்திரன்லாம் எங்கே இருக்கான்னு தெரியாது. பூரட்டாதி கும்ப லக்னம் கும்ப ராசி தானே சொல்கிறீங்க? கும்பராசி. கும்ப ராசின்னு சொல்ல சந்திரன் அங்கே வந்துடுவார். லக்னம் அப்படிங்கும்போது அந்த லக்னத்துடைய பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாதகம் தசா புக்தி அந்தரம் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்றது. சாமி ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ண உடனே செல்லில் வந்திருக்கு கும்பராசி, இவருடைய ஆட்டம் தான் இனிமேல் சொன்னாங்க. பார்த்தா அது டெய்லி ஆடுறேன், அது வேறு விஷயம்.
இது என்ன ஆட்டம் இது சொல்கிறானேன்னு பார்த்து எதுவுமே சரியாக. ஐயா ராசி பலன்றது வந்து நான் நிஜமாக சொல்கிறேன், யாரும் என்ன தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. 10% மேலே ராசி பலன் வேலை செய்யாது. ஓ, தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரம் தான் 90% கவர் பண்ணும். ராசி பலனை பார்த்து தயவு செய்து சும்மா பார்த்துக்கிறங்க. அது மேலேயே வந்து ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஐயோ எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஏமாறாதீங்க. 10% தான் வேலை செய்யும் ராசி. அப்போ எதுதான் 90%? லக்னத்துடைய தசா புக்தி அந்தரம் இருக்கு. அந்த தசா புக்தி அந்தரம் எந்த தசா என்ன புக்தி என்ன அந்தரம் லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து எந்த சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து. இப்போ கோச்சாரம் சொல்கிறோம், கோச்சாரம்ன்றதே தவறான வார்த்தை. கோள்கள் வாங்கிய சாரம், கோச்சாரம் தான் கரெக்டு. கோள்கள் வாங்கிய சாரம் தான் கோச்சாரம்னு சொல்லிட்டு கோச்சார பலன் இருக்குது. எந்த கோள் என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, அந்த சாரநாதன் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே இருக்கார், இது பேஸ் பண்ணாமல் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா எங்கே நடக்குதாண்ணா? எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? பட் எனக்கு இப்போ பாத சனின்னு சொன்னாங்க. பாதம் கரெக்டாக இருக்கணும்னு நான் செருப்பு போட்டு தான் நடக்கிறேன். கும்பராசிக்கு பாத சனி வராது. இப்போ உங்களுக்கு ரெண்டில் சனி வந்துடுறாரு இல்லையா? இப்போ பாத சனி தான் நடக்குது. அதாவது கடைசியாக முடிச்சுட்டு போகிறாரு. முடிச்சுட்டு போகிறாரு. போகும்போது ரொம்ப நல்லா கொடுப்பாரு சனின்னு. அவர் எப்போ போகிறாருன்னு தெரிஞ்சால் தானே கொடுக்குறது பற்றி. ஐயா உங்களுக்கு சனி 7.5 சனி இதெல்லாம் சொல்கிறாங்க. 7.5 சனி கூட ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இந்த 7.5 சனி எப்போ யார் பயப்படணும்னு கேட்டிங்கன்னா சனி தசா சனி புக்தி வரவங்க மட்டும்தான் பயப்படணும்னு தவிர தயவு செய்து வேறு யாரும் பயப்பட தேவையில்லை. பட் சனி வந்து என் கூட உடன் பிறந்ததாச்சு. நான் பிறக்கும் போதே சனி இருந்ததுன்னு சொன்னாங்க. பிறக்கும்போதே சனி புக்தியில் தான் நீங்கள் பிறந்தீங்க. குரு தசை சனி புக்தியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சனி புக்தியாக இருக்கும், சனி தசையாக இருக்கும். ஆனால் கூடவே இருக்குது உங்கள் கூட சனி. கவலையப்படாதீங்க, நீங்கள் சாகிற வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. அது உங்கள் லக்னத்தை எடுக்கணும். அவங்க லக்னம் போது நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ண உங்களுக்கு டைம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் லக்னம் ஸ்டார்ட் ஆகிருக்குது சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த சனி பகவானை பற்றியே திரும்ப பேசலாம், அது சான்ஸ் நிறைய இருக்குது. இப்போ அது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா முடிவெடுக்கிற கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆவது பாதத்தில் லக்னம் விழுந்திருந்தா முடிவெடுக்கிற தன்மையில் அப்புறம் பார்க்குறேன் அப்புறம் சொல்கிறன்றதுனாலேயே வர வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக இழப்பார் அந்த ஜாதகர். அப்போ அந்த லக்ன பாயிண்ட்டு தான் வேலை செய்ய. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எது சம்மந்தமான ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சனி சம்பந்தமான லேட் டிசிஷனில் மாட்டுவாங்க. உடல் ஊனமுற்றவர்கள் யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி சைடில் இருந்து அவங்க மூலியமாக ஒரு விஷயத்தை மாற்றுற மாதிரி ஒரு விஷயம், யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து கரெக்டாக நிற்கும் அந்த வீட்டில். அப்போ அந்த லக்னத்துடைய எந்த நட்சத்திர பாதம்ன்றதை பேஸ் பண்ணி தான் ஜாதகமே வேலை செய்ய தவிர தயவுசெய்து ராசி பலன்னு சொல்லிட்டு 10% மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ ஜாதகம்ன்றது 10% தான். கோச்சார பலன் தான் 10%. தசா புக்தி இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புக்தி நடக்குது, இப்போ என்ன அந்தரம் நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போதைக்கு நல்லா இருக்குமா நாளைக்கு எப்படி இருக்க போகிறோன்றத சொல்லும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து சார் இந்த தேதியில் இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்ததா, ஆமாம் நல்ல விஷயம் எந்த தேதியில் நடந்ததுன்னும் போது அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நேர கரெக்ஷனை கொண்டு வந்துடும். இவர் கரெக்ட் சார். ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா ஜாதகம் பண்ணவங்க பார்த்தவங்க பூராவே ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா முடிஞ்சது பூரா கரெக்டாக சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு தெரியாதுன்னு கஷ்டப்பட்டு அது பட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக. நல்லா இருப்பனான்றது நிதானிக்கிறாங்க. நான் ஜோதிடரை வந்தது காரணமே எனக்கு 20 வருஷமாக மிகப்பெரிய ஜோசியர் சொல்லி நான் அவர் கேட்டேன். இப்போ கடைசியாக நாங்கள் வந்து இமயமலையில் வந்து கேட்டேன் ஒரு வார்த்தை என்னென்னா, ஐயா உங்களுக்கு என் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல தெரியலையா, இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிங்களா, இதை மட்டும் தயவு செய்து சொல்லுங்கண்ணா. அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், சார் மன்னிச்சிங்க எனக்கு தப்பாக நினச்சிங்க எனக்கு பலன் வரல. ஐயோ உதவ வாங்கிட்டு ஒரு சர்க்கிளே அடி வாங்கினதுக்கப்புறம் சொல்லி என்ன பண்ணியும். அப்போது நம்ம ஜோதிடரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் நம்மளுடைய தசாபுக்தி வேலை செய்யும். அப்படியா? கண்டிப்பாக வேலை செய்யும். நீ கோயிலுக்கு போயிட்டு வாண்டுவார், கோயிலுக்கு போகும்போது அடி வாங்குவான், இல்லை ரிட்டர்ன் வரும்போது உதவுவான். ஜோசியர் பொறுப்பு இல்லை அதுக்கு. நம்மளுடைய நேரம் வந்து எங்கே போய் வைக்கும். ஆமாம். இப்போ மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தால் நமக்கு ரூட்டு தெரிஞ்சாகணும். எனக்கு நான் இங்கே தான் இருக்கிறவன், எனக்கே ரூட்டு தெரியாது. இப்போ ஏன்னா ட்ரெயினுக்கு ஒரு பக்கம் நோண்டுறாங்க, ஒரு பக்கம் சாக்கடை நோண்டுறாங்க, ஒரு பக்கம் அதை நோண்டுறாங்க. அதனால் நாங்கள் தள்ளி தான் போக வேண்டியதாக இருக்குது. இதனாலே எனக்கு இப்போ ஒன்று இந்த இடத்துக்கு வந்துனே இது எனக்கு நல்ல பழக்கப்பட்ட ஏரியா. ஆனால் ஒரு நிமிஷம் தான் இப்படி பார்த்தேன். எத்தனை நேரத்தில் போவோம்னு குடிஞ்சு பார்க்கறதுக்குள்ள எனக்கு ரூட்டு தெரியாமல் போயிடுச்சு. ரூட்டு தெரியல எனக்கு இங்கே வந்ததுக்கு. டேக் டிவிஷனில் திருப்பதி எடுத்து விட்டுரும். ஆமாம், அது திருப்பதி தான். அந்த சொன்னது நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்றா நீங்கள் இப்போ
முடிக்கலாம்ன்றதுக்கு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. நீங்கள் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க. எனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அது மட்டும் கேட்கக்கூடாது. ஓகே. ஏன்னா எனக்கு புரியறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 3 ஹவர் பேசணும், 4 ஹவர் பேசணும். ஏன்னா அவ்வளோ கிளியராக பேசுகிறீங்க, இருந்தால் போதும். பட் நானும் சந்தேகங்களை ரொம்ப கிளியராகவும் கேட்கல, ஒரு ரேஞ்ச் வரைக்கும் கேட்டிருக்கேன். பட் டெஃபினட்டாக உங்ககிட்ட பேசுனா பல உண்மைகள் ஈஸியாக தெரியும். அது ஏன்னா நீங்கள் சாமியாராக இருக்கிற அதுக்காகலாம் இல்லை, நீங்கள் வந்து செல்ஃப் ரியலைசேஷனில் நல்லா இருக்கீங்க, அதனால் இது ஈஸியாக இருக்குது. செல்ஃப் ரியலைசேஷன் இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாங்க. ரொம்ப பிரமாதம். நான் இன்னொரு பழமொழி சொல்லாமல் தவறாக நினச்சிக்கலாம் சொல்கிறேன், கோவப்படக்கூடாது. ஒன்றும் இல்லை. ஜோதிடத்தில் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, கும்பராசிக்காரருக்கும் கோமாளி ராஜாவுக்கும் ஜோதிடம் சொல்லி அவங்கள திருப்திப்படுத்த முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன் தெரியுமா? அது காலபுருஷனுடைய 11வது வீட்டில் வரும் கும்பராசி. கரெக்டாக 11வது வீடுனாலே தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை என்ன வேணும், எனக்கு இது வேணும் இது வேணும்னு நினைக்கிறது, அதுலேயே லக்னமும் அதுலேயே ராசியும் வரும்போது கரெக்டாக எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது கரெக்டாக ஒன்று அவங்களும் அதே நேரத்தில் கும்பராசிக்காரங்களும் கும்பலக்கணக்காரங்களும் ஜோதிடம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கள அடிக்கிறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்காது. ஓகே ஓகே, புரிஞ்சுது. நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு.